மறைக்கூறும் இறை வசனங்களை அறைக்கூவும் இறை இல்லங்களின் இறையாண்மையை பறைசாற்றும் வசந்தம் டிவி பெருமையோடு வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சந்தர்ப்பம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த வாரம் ரவுலத்துல் மஸ்ஜித் நிகழ்ச்சியில் முழு இலங்கைக்கும் முன்னுதாரணமாக இருக்கின்ற ஒரு ஊரிலிருந்து தான் நாம் உங்களை சந்திக்கின்றோம். இயக்க வேறுபாடுகள், கருத்து வேற்றுமை, அரசியல் பிளவுகள் எதுவும் இல்லாமல் மிகவும் ஒற்றுமையின் அடையாள சின்னமாக இருக்கின்ற ஊர்தான் இந்த நாம் இன்று இருக்கின்ற ஊர். அது வேறு எங்கும் அல்ல, கண்டி மாவட்டத்திலே அக்குரணை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ரம்புக்கல ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து தான் இன்றைய ரவுலத்துல் மஸ்ஜித் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்குர்ணை பிரதேச செயலாளர் காரியாத்திலிருந்து அளவத்துக்குடையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் ரம்புக்கலை என்ற கிராமம் அமைந்துள்ளது. இக்கிராமத்தை சுற்றி வர தேயிலை தோட்டங்கள், சிறு போக பயிர்கள் இருக்கின்ற ஒரு கிராமம். மாஷா அல்லாஹ், இங்கே 1925 மட்டில் மத்திச குடும்பம், ஹாஜியார் குடும்பம், லெப்பை குடும்பம் என்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பதிவாகியதாகத்தான் எங்களுக்கு கிடைத்த தகவல் இருக்கிறது. அதற்கு ஒரு ஆதாரணமாக 1937ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று 14460 என்ற பதிவிலக்கத்தின் தேயிலை கார்டொண்டு MM இஸ்மாயில் லெப்பே என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஊரில் ஆரம்பத்தில் தேயிலை தொழிலில் முக்கியத்துவம் பெற்று வெள்ளக்காரர்கள் அதற்கான கூப்பன் கொடுத்திருக்கின்றார்கள். அக்காலத்திலே மட்டக்களப்பிலிருந்து யூசுப் ஹாலிம் ஷா என்ற ஒரு பெரியார், மார்க்க பெரியார் இப்பிரதேசங்களுக்கு வந்து அப்துல் காதர் குடும்பத்தோடு தொடர்பு கொண்டு அவருடைய ஒரு ஆலோசனையின் பேரில் ஒரு தற்காலிக பள்ளி ஒன்று இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த பள்ளி நிரந்தர கட்டிடமாக அப்துல் காதர் அவர்கள் காணி அன்பளிப்பு வக்குப் செய்துள்ளார். ரம்புக்கலையில் பிறந்து கண்டியில் ஜுனைட் ஸ்டோர்ஸ் உரிமையாளராக இருந்த NILM ஜுனைட் என்பவரால் 1959 செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று இப்பள்ளிவாசல் கட்டப்பட்டு வக்குப் செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அதுவரை இந்த ஊர் மக்கள் இங்கிருந்து சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹல்கொல்லை என்ற சகல வசதிகளும் குறைந்த ஒரு கிராமத்தை தான் நாங்கள் தொழுகைக்காக, ஜனாசா அடக்குவதற்காக சென்று கொண்டிருந்தோம். அந்த பள்ளியையும் நிர்வாகம் செய்தது இங்கிருந்த அப்துல் காதர் மத்திசப்பச்சி என்று சொல்லக்கூடியவர் தான். ஹல்கொல்லை நிர்வாகம் நடந்தது. இந்த ஊரும் அந்த நிர்வாகத்தின் கீழ் தான் இயங்கிக் கொண்டிருந்தது ஒற்றுமையாக. 1973ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி இங்கே ஒரு ஜமாத்தில் ஈடுபட்ட ஒரு அமீர் ஜுனைதீன் என்று சொல்லக்கூடியவர், அவர் அந்த காலத்தில் ஜமாத்தில் பிரபல்யமானவர். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருந்ததால் ஜனாசா அவர் மௌத்தாகிவிட்டார். அதிகமானவர்கள் இங்கே வந்தபோது தொழுகைக்கு ஒரு இடம் தேவை. அப்போதிருந்த பள்ளியிலே தற்காலிகமாக அந்த ஜும்மா நடைபெற்றது. அதன் பிறகு இந்த பள்ளிவாசல் காலப்போக்கிலே இந்த பள்ளிவாசல் பெருசாக உருவாகினதுக்கு பிறகு மர்ஹூம் ACM யூசுப் JP சமாதான் நீதவான் அவர்கள் 70ஆம் ஆண்டிலிருந்து 2000ஆம் ஆண்டு வரை அவருடைய நிர்வாகம் நடந்தது. அந்த நிர்வாகத்திலே அவர் ஒரு முன்மாதிரியாக ஒற்றுமையாக இந்த ஊரை கொண்டு சென்றார். அந்த நிர்வாகத்துக்கு பிறகு இங்கே காலாகாலம் தேவை ஏற்பட்டு நீங்கள் வரும்போது கண்ட கலவுட தெக்கா, கலவுட யூசுஃபியா தெக்கா 1982 யூசுப் ஹாஜியார் அவர்கள் வக்குப் செய்த காணியில் ரம்சான் ஹாஜியார் இப்படியானவர்கள் சேர்ந்து அந்த பள்ளியில் கீழ்மாடியை கட்டி கொடுத்தார்கள். அந்த பள்ளியில் மேல் மாடி 2002 சஃபான் ஹாஜியார் அவர்களால் மேல் மாடி கட்டி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு 2005ஆம் ஆண்டிலே மீசான் ஸ்டேட் உரிமையாளர் ஜியாத் ஹாஜியார் அவர்கள் வக்குப் செய்த காணியிலே அவர்களுடைய அந்த மீசான் தெக்கா கட்டப்பட்டது. அந்த தெக்கா கட்டுவதில் பாரிய முயற்சி செய்தவர் நாங்கள் எல்லோரும் அலிசாச்சா என்று சொல்லக்கூடிய ஜமாத்தின் அமீராக இருந்த
ஜனாப் அலி ஹாஜியார் அவர்கள் அதிலே பாடுபட்டார்கள். அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு ஜெயின்தீன் குடும்பத்தினரால் வக்குப் செய்யப்பட்ட கீழ்ப்பகுதியிலே ஜெயின்தீன் மஹல்லாவிலே ஒரு தெக்கா கட்டப்பட்டது. அந்த தெக்காவுக்கான காணியை ஜெயின்தீன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தந்தார்கள். அதன் பிறகு 2010ஆம் ஆண்டு இந்த பள்ளிக்கு மேல் பகுதியிலே காசிமியா தெக்கா என்றொன்று கட்டப்பட்டது. அதுக்கு ஹபீப் முகமது குடும்பத்தினர்கள் காணி வக்குப் செய்தார்கள். அதிலே மேல் மாடியை 2016ஆம் ஆண்டு அப்துல் கஃபூர் ஆஜார் அவர்களால் கட்டித்தரப்பட்டது. இந்த அடிப்படையிலே இந்த ஊரில் 4 தெக்காக்களும் இந்த ஜும்மா பள்ளியும் இயங்குகின்றது. இந்த அடிப்படையில் இங்கு இருக்கின்ற இந்த மேல் மாடி 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று தேசமானிய கலீல் ஜருக் ஹாஜியார், தேசமானிய அனீஸ் ஹாஜியார் ஆகிய 2 சகோதரர்கள் சேர்ந்து இந்த மேல் மாடியை கட்டி தந்தார்கள். இப்படியாக இந்த பள்ளி இன்று இயங்கிக் கொண்டிருக்கும். இது ஒரு ஜும்மா பள்ளி. இங்கே பௌத்த ஹிந்து மக்கள் எங்களை சூழ வாழ்கின்றார்கள். இலங்கையில் முதல் முறையாக 2003ஆம் ஆண்டு இனங்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்தும் முகமாக சங்கைக்குரிய பௌத்த பிக்குகள் ஜும்மா பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு இங்கே அந்த மத ஒற்றுமைக்கான முன்மாதிரி காட்டப்பட்டது. கோவிட்-19 வந்தபோது எங்களுடைய பகுதி முற்றாக செயலிழந்து யாரும் எங்கு போக இயலாத நிலையில் இங்குள்ள பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் மக்கள் கஷ்டப்படுவதை உணர்ந்து அவர்களுக்கான உணவு அன்பளிப்பு செய்தார்கள். அதே போன்று மக்களுக்கு தேவையான கொடுப்பனவு இது ஒரு முன்மாதிரி. ஏனென்றால் ஒரு பள்ளி என்ற இடம் மக்கள் கஷ்டப்படுவதாக இருந்தால் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யக்கூடிய நிர்வாகம் இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த நிர்வாகம் அப்படியான உதவிகளை செய்து வருகின்றது. அதே போன்று இந்த ஊருக்கு தேவையான இங்குள்ள மக்கள் இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் பிள்ளைகளுடைய இன்ஜெக்ஷன் மற்ற வேலைகளுக்காக பலக்கடுவைக்கு போக வேண்டியிருந்தது. ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பால் கிடைத்த காணியிலே 1996ஆம் ஆண்டு முதலுதவி மருத்துவமனை ஒன்று ரம்புக்கலை கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். இது மென்மேலும் சிறப்படைய அல்லாஹ் அருள் பாலிக்க அனைத்து மக்களும் துஆ செய்வீர்களாக. வஸ்ஸலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி ஒரு யாப்பு தயார் செய்யப்பட்டு சட்டதிட்டங்களோடு சகல விஷயங்களையும் இந்த பள்ளியின் பரிபாலன சபை கீழ் கொண்டு வரும் முறையிலே இந்த யாப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யாப்பானது 2016ஆம் ஆண்டு அன்றைய தலைவராக இருந்த அல்ஹாஜ் அல்ஹாஃபில் மௌலவி சட்டத்தரணி முனீர் அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த யாப்பின் மூலம்தான் இந்த கிராமத்தில் சகல விஷயங்களும் நடைபெறுகின்றது. யாப்பானது அது மஸ்ஜிதுக்கு மாத்திரமானதாக அல்லாமல் அது ஊருக்குமானதாக இருக்கின்றது. பொதுவாக அதனுடைய சட்ட திட்டங்களும் அவ்வாறு தான். அதிலே ஒரு சட்டம், நாங்கள் பொதுவான ஒரு சட்டமாக வெள்ளிக்கிழமை நாட்களிலே கடை திறப்பது, வியாபாரம் செய்வது, வேலை செய்வது அங்கீகரிக்கப்படுவதில்லை. இது பொதுவான சட்டம். இதே போன்று எல்லா விஷயங்களும் முழு ஊருக்குமானதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த மஸ்ஜிதின் மூலம் நடைபெறக்கூடியது தான் இந்த ஊரிலே ஒரு உலமா சபை இருக்கின்றது. அது மார்க்கத்துடைய விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் இந்த ஜும்மா பள்ளியினுடைய நிர்வாகத்தில் ஒரு உறுப்பினர் உலமா சபையிலிருந்து உள்வாங்கப்பட்டு மார்க்க விஷயங்கள் அத்தனையும் அந்த உலமா சபையின் மூலம்தான் வழி நடத்தப்படுகின்றது. இந்த மஸ்ஜிதிலே ஒரு ஹிஃப்லு மദ്രஸாவும் ஆரம்பிக்கப்பட்டு சில ஹாஃபில்களும் வெளியாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அத்தோடு இரண்டாவதாக இந்த ஊரிலே ஜும்மா மஸ்ஜிதின் கீழ் இயங்கக்கூடியது தான் முக்கியமாக வெல்ஃபேர் அசோசியேட். ரம்புக்கலையினுடைய கல்வி விஷயத்திலும் அதே போன்று ஒரு ஜனாசா ரம்புக்கலையிலே விழுமாக இருந்தால் அதற்காக 3 நேர உணவு வெல்ஃபேரால் வழங்கப்படும். அதே போன்று அந்த ஜனாசாவுக்கு தேவையான தளபாடங்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும். அதேபோன்று அவர்களுடைய வருடாந்த திட்டத்திலே ஒவ்வொரு ரமலானுடைய காலத்திலும் முழு ரம்புக்கலை ஜமாத்தார்களுக்கும், அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும் அவர்கள் மூலம் ஒரு பொறுமதியான பார்சல் வழங்கி வைக்கப்படும். இதேபோன்று அவர்கள் கல்வியுடைய விஷயத்திலே பாடசாலைக்கு அப்பாற்பட்டு தனியார் கல்விகளுக்கும் அதேபோன்று உயர்கல்விகளுக்கும் மொண்டசூரிகளுக்கும் அவருடைய உதவி தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ரம்புக்கலையிலே இன்னொரு இதுவாக பைத்துல் ஜகாத் நல்ல முறையில் நடைபெறுகின்றதோ அதில் ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்கப்படுவதை போன்று பைத்துல் மால் என்று இன்னொரு நிறுவனமும் இந்த பள்ளி வாசலுக்கு கீழ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது வட்டியிலிருந்து ரம்புக்கலை ஜமாத்தார்கள் முழுமையாக விடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இதற்கு முன்னால் அக்குர்னை பைத்துல் மாலிலிருந்து கடன் பெற்று உதவிகள் பெற்று வந்து கொண்டிருந்தார்கள்.
அத சேவையும் அவர்களுக்கு இலகுபடுத்தும் நோக்கிலும் ரம்புக்களுடைய எல்லா தேவைகளையும் பொதுவாக ரம்புக்களை மக்கள் தான் செய்து கொள்கின்றோம் என்ற அடிப்படையிலும் அன்று ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 322 கடன்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு நகையை பகரமாக வைத்துவிட்டு 40-50 வரையும் சிறு தொகையை நாங்கள் கடனாக கொடுத்து கொண்டு அதை வழங்கி இந்த மஸ்ஜிதின் கீழால் இயங்கக்கூடிய பைத்துல் மால் மூலமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. இதேபோன்று இதுக்காக வேண்டி எந்த விதமான கட்டிடமும் அறவிடுவதில்லை. இதேபோன்று எல்லா விஷயங்களிலும் ரம்புக்களை ஜமாத்தார்களுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ரம்புக்களை ஜும்மா பள்ளி நிர்வாக சபையின் கீழால் தான் தீர்த்து வைக்கப்படும். அதேபோன்று மக்களுடைய தேவைகளும் பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் சுமூகமாக, அதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் போலீஸுக்கு போகாத அளவுக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமையில்தான் ரம்புக்களை ஜும்மா பள்ளியுடைய நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று மத நல்லிணக்கணம், அதேபோன்று இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் ஒருபோதும் வேற்றுமைகளிலும் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு விதத்தில் தான் இந்த ஊருடைய எல்லா சகல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹு தாலா இவ்வாறான தொடர்ச்சியாக இந்த கிராமம் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தனது அற்புதங்களை பார்வையிடுவதற்காக பறந்து விரிந்து சென்று பாருங்கள் என்று குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய அற்புதமான ஒரு ஊரிலிருந்து தான் நாம் இன்றைய தினம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் ரம்புக்கல் என்கின்ற இந்த ஊர் வறுமையை வென்ற ஒரு ஊராக காணப்படுகிறது. கூட்டு ஜகாத் மூலம் வீட்டு பிரச்சனைகளுக்கு இந்த ஊர் தீர்வை தேடியிருக்கிறது. கடந்த வருடத்தில் மாத்திரம் 29 கோடிக்கு மேற்பட்ட ரூபாவை கூட்டு ஜகாத்தாக சேர்த்து பகிர்ந்தளித்து இந்த ஊரினுடைய வறுமையை ஒழிப்பதில் இந்த பள்ளி நிர்வாகமும் அற்புதமாக செயற்பட்டிருக்கிறது. உண்மையில் ரம்புக்கல மக்களுடைய மனதை போன்று இந்த ரம்புக்கல ஊரும் மிகவும் அழகாகவும் ரம்மியமாகவும் எழிலாகவும் காணப்படுகிறது. வசந்தம் டிவி வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி கண்டி மாவட்டம் அக்குரணை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அழகான ஒரு ஊரான ரம்புக்கெல்ல ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து நாம் கலந்துரையாடல் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். என்னோடு இருக்கின்றார் இந்த பள்ளிவாசலினுடைய பேஷிமாம் அப்துல்லா ரஹ்மானி ஹஸ்ரத் அவர்கள். அவரோடு தான் நாங்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத் அவர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஹஸ்ரத் அவர்களே, குறிப்பாக நிறைய பேசப்படுகின்ற குறைவான ஒரு தலைப்பு இது. அந்த தலைப்பிலே பேசுவதற்கு நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உண்மையில் இந்த வீண் விரயம் என்றால் என்ன? இஸ்லாம் இந்த வீண் விரயத்தை எப்படி அளவுகோலிடுகிறது? நண்பர் அஃபாஸ் அஹ்மத் அவர்களே, மிக முக்கியமான சொல்ல வேண்டுமென்றால் மிக முக்கியமான ஒரு அழகான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த கேள்வி ரொம்ப பிரயோசனமானது, மக்களுக்கு மிக தேவையானது. வீண் விரயம் என்று வரும்பொழுது தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், குலு வஷ்ரபு, சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவில் 24வது வசனத்தில் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். எந்த அளவுக்கு சொன்னால், உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். வீண் விரயம் என்று வரும்பொழுது உண்மையிலே காலம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒன்று. அவனுடைய காலம்ன்றது. இந்த காலத்தை அவன் வீண் விரயம் செய்கிறான். இதே போன்று உணவு வீண் விரயம் நடக்கிறது, ஆடை வீண் விரயம் நடக்குது, பிரயாணம் என்று சொல்லி இப்படி இது அனைத்தும் பண ரீதியாக உண்டாகுது. அப்போ இப்படி யார் இந்த வீண் விரயத்தை செய்கிறாரோ, இந்த வீண் விரயத்தில் ஈடுபடுகிறாரோ, அவரை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். ஒருபோதும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். எந்த அளவுக்கு சொன்னால், வீண் விரயம் செய்வோருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், செய்யாதீர்கள். அப்படி யாராலும் செய்வார்களானால் அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து அவர் தூரமாகிறார், அல்லாஹுடைய சோதனைக்கு உட்படுகிறார், அல்லாஹுடைய வேதனைக்கு உட்படுகிறார், அல்லாஹுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்க மாட்டாது.
நிறைய நலன்களிலிருந்து அவர் தூரமாகி விடுவார். இதை நாங்கள் பல முறையில் நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக சொல்ல போனால் உணவு என்று சொல்லும் பொழுது உணவு வீண் விரயம் இன்றைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்குது. உணவுன்று சொல்லும் பொழுது ஒன்று அவருக்கு தேவையான அளவு அவர் சாப்பிடுவது குடிப்பது அவருக்கு தேவை. இதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். தந்த உடம்புக்கு தேவையான அளவு சாப்பிடுங்கள், தேவையான அளவு. இன்றைக்கு இதை வைத்தியர்கள் சொல்லும் பொழுது இந்த தேவையான அளவு இதை மீறி சாப்பிடும் பொழுது அந்த மனிதர் நோயாளியாக மாறுகிறார். அதன் மூலமாக அதிகமான பணங்களை அவர் என்ன செய்கிறார், வீணாக்குகிறார். அப்பேன் இந்த ஹதீஸை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை நாம் சரியாக புரிந்திருந்தால், அதை செயல்பட்டிருந்தால் நாம் இப்படியாக வீண்விரயமான விடயங்களுக்கு போக மாட்டோம். இதுக்கு மாற்றமாக இன்னும் ஒன்று இருக்குது. பணம், அதாவது சாப்பாட்டின் மூலமாக நிறைய வீண்விரயம் செய்கிறாங்க. அது எப்படி என்று சொன்னால், உதாரணமாக சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு சாப்பாடு செய்வது முக்கியம். ஆனால் அதை விட கூடுதலாக செய்து என்ன செய்கிறார்கள், அதை வீசுகிறார்கள். அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது, அளவுக்கு அதிகமாக சாப்பாட்டை வீசுவது, அந்த சாப்பாட்டில் கணக்கெடுக்காமல் அந்த சாப்பாட்டை எத்தனையோ நாட்கள் கணக்காக அந்த சாப்பாடை மீதமாக வைத்து அதை குப்பையில் கொட்டுகிறார்கள். இது அனைத்தும் அல்லாஹ் விரும்பாத ஒன்று. இதை யார் செய்வார்களானால் அவர் அல்லாஹுடைய கோபத்துக்கு உட்பட்டவராக மாறிடுவார். இன்றைக்கு பணம் சம்பாதிப்பது அது பரக்கத்தாக அமையணும். பணத்தின் மூலமாக ஒரு மனிதன் ரஹ்மத்துக்கு ஆளாகணும், ஆரோக்கியத்துக்கு ஆளாகணும். இது அனைத்தும் வீண்விரயம் என்று சொல்லி எங்கே வருமோ அந்த இடத்துல இவர் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இதன் மூலமாக இவர் அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாகி விடுகிறார். ஆம் ஹசரத் அவர்கள், இந்த வேளையில் பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நீங்கள் சொன்னீர்கள் இந்த அளவுக்கு அதிகமாக உணவுகளை சமைத்து வீண்விரயப்படுத்துகின்ற ஒரு விடயத்தை சொன்னீர்கள். சில சந்தர்ப்பங்களில் இப்படி யோசித்தால் யாராவது, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவகம் இருக்கிறது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது, அங்கே விலை அதிகம், ஒரு குடும்பம் ஆசைப்படுகிறது அந்த உணவை போய் சாப்பிடுவதற்கு, இது வீண்விரயத்திற்குள் வருமா? அதாவது உணவு விலை அதிகம், ஆனால் தன்னுடைய குடும்பத்திற்கு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறது, அப்படியான ஒரு குடும்பம் அல்லது ஒரு தனிநபர் போய் அந்த விலை கூடிய உணவகத்திலே சாப்பாடுகளை பெற்று சாப்பிடுவது வீண்விரயத்தில் வருமா அல்லது அது ஆகுமானது தான்? அதை நாங்கள் இப்படி கண்ணோக்கலாம். ஒன்று அதிகமான பணத்தை கொடுத்து வாங்குவது, இன்னும் ஒன்று அது ஆரோக்கியமாக இருப்பதன் காரணமாக அதிகமான பணத்தை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் என்னென்னா, ஆரோக்கியமாக இருக்குது, அதிகமான பணத்தை கொடுத்து வாங்குகிறோம், இது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அதை அதிகமாக சாப்பிடுவதற்காக அல்லது பெருமைக்காக இந்த இடத்துல போய் நான் சாப்பிடுவது மூலமாக எனக்கு ஆக்கள் என்ன மதிப்பாங்க, அதிகமாக வீண்விரயம், அதுவும் ஒரு வீண்விரயம் தான், பெருமைக்காக வேண்டி அல்லது இந்த விலைக்கு, அதாவது ஒரு இந்த பொருளுக்கு இவ்வளோதான் விலை, ஆனால் இதுக்கு மேல்மிச்சமாக விலை கொடுத்து நாங்கள் வாங்குறவங்களுக்கு தெரியும், அதுவும் ஒரு கூடாத ஒன்று தான். அது அதிகம், ஏன் அவ்வளோ நாங்கள் விலை கொடுத்து வாங்குகிறோம், விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அது ஆரோக்கியமாக இருக்குது. இஸ்லாம் ஆரோக்கியத்தை விரும்புது, சுத்தமாக சாப்பிடலாம், ஆரோக்கியமாக சாப்பிடலாம், இது இஸ்லாம் வரவேற்குது. அதுக்காக வேண்டி நாங்கள் தேவைக்கு அதிகம் சாப்பிடுவது தான் இங்கே கூடாது என்று சொல்லி நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். உண்மையில் அசத் அவர்களே நல்ல ஒரு விளக்கத்தை தந்தீர்கள். இப்பொழுது இந்த ஆடை விஷயத்தில் வருகின்ற பொழுதும் அது சற்று வேறுபடும் என்று நான் நினைக்கின்றேன். சில பேர் இந்த பிராண்டட் ஆடைகள் அதை கொள்வனவு செய்வார்கள், அதாவது அது விலை கூட இருக்கும், அவர்களிடம் கேட்டால் சொல்வார்கள் அது நீண்ட பாவனையை தரக்கூடியது என்று சொல்லி. சில பேர் பெருமைக்காகவும் கொள்வனை செய்வார்கள். இந்த ஆடை விடயத்திலே வீண் விரயம் எப்படி பார்க்கப்படுகிறது? உண்மையில் ஆடை விடயத்தில் வீண் விரயம் என்பது கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் ஆடை விடயத்தில் வீண் விரயம் என்று சொல்லும் பொழுது, இப்போ நீங்கள் சொன்னீர்கள் தேவைக்கு அதிகமாக ஆடைகள் வாங்கி சிலர்களிடத்தில் 1 அல்லது 2, 3 ஆடைகள் இருக்கும், ஆனால் அதுக்கு மாற்றமாக பல ஆடைகள் இருக்கும். ஒருத்தரிடத்தில் கேட்டால் சொல்வார்கள் இத்தனை ஷர்ட் என்னிடத்தில் இருக்குது, இத்தனை ஆடை என்னிடத்தில் இருக்குது, இத்தனை சாரம் என்னிடத்தில் இருக்குது. இப்படி சொல்லும் பொழுது அது அநியாயமான ஒன்று, அது வீண்விரயமான ஒன்று. எங்களுக்கு தேவையான அளவு ஒன்று இருக்குது,
அந்த தேவைக்கு மேலதிகமாக நாங்கள் வாங்கி வைக்கிறோம். இன்னொன்று பிராண்டட் விஷயத்தை நீங்கள் சொன்னீர்கள். அந்த பிராண்டட் விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே அது தரமாக இருக்குது, நல்லதாக இருக்குது, அதன் மூலமாக ஒரு 2 வருடங்கள் பாவிக்கலாம். இப்படி இருந்தால் அதற்கு ஒரு கணம் அல்லது ஒரு பணம் கொடுத்து வாங்குவது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அதனுடைய பாவனை கூடுதலாக இருக்குது, அது நல்லதாக இருக்குது, அது அந்த உற்பத்தியில் முறையாக செய்யப்பட்டதாக இருக்குது. அதனால் அதை கூட கொடுத்து வாங்குவது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மனிதர் இதே மாதிரி பெருமைக்காக வேண்டி ஆடை வாங்குகிறார், இது கூடாது. இதுக்கு அனைத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் அவர் பொறுப்பு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் பணம் என்று சொல்வது மனிதன் அவருக்கு மட்டும் அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்கல. அந்த கொடுத்த பணத்தை அடுத்தவருக்கும் கொடுன்னு தான் இஸ்லாம் சொல்லி இருக்குது. உனக்கு தேவையான அளவுக்கு பாவித்து விட்டு அடுத்தவருக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு பணத்துக்கு முடிவு. ஆனால் இன்று மனிதன் அந்த பணத்தின் மூலமாக இன்றைக்கு ஆடை வாங்குவது, அதே மாதிரி சாப்பாடு சாமான்கள் வாங்குவது, இப்படி அதிகமான பணங்களை வீணாக்கி இன்றைக்கு மனிதன் எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை இஸ்லாம் விரும்பல, இஸ்லாம் கண்டிக்கிறது. இதை என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லுது உனக்கு தேவையான அளவு பாவி, உனக்கு தேவையான அளவு மாத்திரம்தான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு கூடுதலாக எடுத்துக்கொண்டால் அது வீண் விரயம் என்ற அந்த பட்டியலில் போய் அந்த மனிதன் என்ன செய்கிறார்? அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாகி அல்லாஹுடைய கோபத்துக்கு உட்பட்டு உலக வாழ்க்கையில் சிரமத்தோடு கஷ்டத்தோடு இன்னல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆம் ஹசரத் அவர்களே, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் இந்த வீண் விரயம் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது பிரயாணம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்வீர்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இந்த விரிந்திருக்கின்ற இந்த பூமியிலே நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டாமா, என்னுடைய அத்தாட்சிகளை பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து சொல்கின்றான். அப்படி அல்லாஹ் சொல்கின்ற ஒரு விடயம் அப்படி இருக்க நீங்கள் பிரயாணத்தை வீண் விரயத்திற்குள் கொண்டு வருகின்றீர்கள். இது முரண்பாடு போன்று தோன்றுகிறது. உண்மையில் அதற்கான விளக்கம் என்ன? அருமையான ஒரு கேள்வி. உண்மையிலே இது கட்டாயம் தெரிய வேண்டிய ஒரு கேள்விதான். இது பிரயாணம் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவில், குல் சீரு ஃபில் அர்தி ஃபந்துரு கைஃப பதஅல் ஹல்க சும்ம அல்லாஹு யுன்ஷிஉன் நஷ்அத்தல் ஆஹிரா. உடைய உலகத்தை நீங்கள் உலகத்துக்கு போய் என்னுடைய படைப்புகளை நீங்கள் பாருங்கள், பார்த்து நான் எப்படி படைத்திருக்கிறேன், இந்த படைப்பிலிருந்து இந்த படைப்பை எவ்வாறு நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக உலகத்துக்கு பிரயாணம் போய் அதாவது போய் பார்க்கும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இது ஆகுமானது. ஆனால் இன்னும் சில ஆகுமான பிரயாணங்கள் இருக்குது, ஆகாத பிரயாணமும் இருக்குது. ஆகுமான பிரயாணம் வரும்பொழுது ஒரு மனிதர் நோய் விசாரிக்க செல்கிறார். அந்த நேரத்தில் அந்த மனிதர் நோய் விசாரிக்க செல்வதன் காரணமாக அது ஆகுமான பிரயாணம், நன்மையான காரியம். யார் நோய் விசாரிக்க செல்கிறாரோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள், இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்று. அதே மாதிரி இன்னும் அது ஆகுமான பிரயாணம், இன்னும் அதுக்கு செலவழித்து போகிறார், அந்த அனைத்துக்கும் நன்மை இருக்கிறது. அதே போன்று இன்னொரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய குடும்பத்தை உறவை பேணுவதற்காக வேண்டி செல்கிறார். குடும்ப உறவை பேணுவதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பங்களை தேடி போய் அந்த குடும்பத்தை பார்ப்பதற்காக வேண்டி தாய், அதே மாதிரி குடும்ப உறவுகள் இருக்கிறாங்க, இவர்களை போய் சந்திப்பதும் மிக முக்கியமான ஒரு விடயம். கட்டாயம் போக வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பிரயாணம் போய் நல்லவர்களை சந்தித்து அவர்களுடைய முகமலர்ச்சியோடு அவர்களை சந்தித்து அவருடைய கஷ்ட துன்பங்களை நாங்கள் அழகான முறையில் அவர்களை கேட்டு அவர்களுக்கு அழகான முறையில் பதில் சொல்லி அவர்கள் உள்ளத்துக்கு ஆறுதலான முறை நடந்து கொண்டு வாரது இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு விடயம். இது கட்டாயம் நாங்கள் போக வேண்டும். ஆனால் நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், இதே மாதிரி பிரயாணம் என்று சொல்லும் பொழுது ஆகாத பிரயாணம் இருக்குது. இதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரயாணம் எவ்வாறு என்று சொன்னால், அந்த பிரயாணத்தில் அதாவது அல்லாஹ்வுக்கு மாத்தமான விடயங்கள் நடக்குது, ஹராமான விடயங்கள் நடக்குது. அதிகமாக எதுவெல்லாம் எந்த இடத்துல போய் அந்த ஹராமான விடயங்களில் ஈடுபடுகிறாரோ, கூத்தில், அதே மாதிரி வித்தியாசமான கலை விளையாட்டுகளில், அடுத்தது மனிதர்களுக்கு தொந்தரவாக என்று சொன்னால் இஸ்லாம் ஈதா உல் முஃமின் ஹராம். ஒரு மனிதனுக்கு டிஸ்டர்பாக நடக்கிறது,
அது கூட இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. என்ன, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கஷ்டப்படுத்துறது கேளா. அப்போ பிரயாணங்கள் மூலமாக எத்தனையோ மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதே மாதிரி சொல்லும் மாதிரி வித்தியாசமாக என்ன செய்கிறார்கள், பெருமைக்காக வேண்டி ஒவ்வொரு இடங்களுக்கு போய், வித்தியாசமான இடங்களுக்கு போய் என்ன செய்கிறார்கள், அப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் அவர்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது அது பெருமைக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரயாணமாக, அந்த பிரயாணமும் அந்த அநியாயமான அந்த இஸ்ராஃபில் போய் சேரும். அதனால் இதை செய்கிறது கூட இதுவும் பிரயாணத்தில் கூடாத ஒன்று. நல்லது ஹசரத் அவர்களே, இவ்வளவு நேரமும் இந்த வீண் விரயம் தொடர்பாக சுருக்கமாகவும் தெளிவாகவும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் வருகை தந்து என்னோடு இணைந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் ரம்புக்கல்ல ஜும்மா பள்ளிவாசலினுடைய பேஷிமாம் ஷேக் அப்துல்லா ரஹ்மானி ஹசரத் அவர்கள். அவருக்கு நாங்கள் வசந்தம் டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லா ஹைரன் ஹசரத் அவர்களே. ஜஸாக்கல்லா, பாரக்கல்லா. மேல் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு முதற்கண் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக உங்களுடைய வசந்தன் டிவிக்கும் நான் நன்றி செலுத்தியவனாக விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊர்ப்பள்ளியின் பெருமைகளை பாரெங்கும் பறைசாற்றும் வசந்தம் டிவி வாரம் தோறும் வழங்கும் ரவுலத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் பூஞ்சோலை நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சி கண்டி மாவட்டம் மக்குரணி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கண்டி ரம்புக்கெல ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து உங்களை சந்தித்தது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு பள்ளிவாசலிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நண்பன் அஃபாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.